இவர் தான் அமெரிக்க டைவர் நிக்கோலஸ் மொவோலி. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எந்த உபகரணமும் இல்லாமல் 71 மீட்டர் கடலோட ஆழத்துக்கு சென்று சாதனை படைச்சவர். ஆனால் அந்த சாதனையை தானே முறியடிக்கணும்னு நினச்சி மீண்டும் கடலுக்குள்ளே இறங்கி 72 மீட்டர் ஆழம் சென்று அந்த சாதனையை முறியடித்தார். அதுக்கு பிறகு கடலோட மேற்பரப்புக்கு வந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இன்னும் சொல்ல போனால் இதுதான் அவரோட கடைசி புகைப்படம். வெளியே வந்த சில நொடிகளிலே அழுத்தத்தின் காரணமாக வாயிலிருந்து ரத்தம் கசிஞ்சு நுரையீரல் சிலையிலேருந்து சில மணி நேரங்களில் உயிரிழந்துட்டார். இந்த இடத்துல நாம் ஏக இறைவனோட மகத்தான ஆற்றலை நினைத்து பார்க்கணும். கடலுக்கு அடியில் மீன் வயிற்றில் யூனுஸ் நபியை இறைவன் பாதுகாத்தான். இன்னும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருளுக்குள் இருந்து கொண்டு இறைவனை இறைஞ்சினார் என்கிறான் அல்லாஹ். அது என்ன மாதிரி இருள்னா முப்பெரும் இருள்கள். இரவின் இருள், கடலின் இருள், மீன் வயிற்றுக்குள்ளேயும் இருள். ஆனால் அவர் உயிரோடு திரும்ப வந்தார், ஆரோக்கியமாகவும் இருந்தார், திரும்ப அழைப்பு பணியிலும் ஈடுபட்டார். இன்னும் இறைவன் கூறுகிறான், அவன் நினைத்தால் மறுமை நாள் வரை அந்த மீனின் வயிற்றிலேயே அவர் உயிருடன் இருந்திருப்பார்னு. சுபஹானல்லாஹ். மனிதர்கள் என்னதான் சாதனை படைக்கணும்னு நினச்சாலும் இறைவனோட உதவி இல்லாமல் எதுவுமே சாத்தியப்படாது.